விசிகாவை கடந்த 5 ஆண்டுகளில் 6-7 மாநாடு நடத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு விசிகா தமிழகத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுது. பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு கட்சியாக விசிகா அங்கீகரிக்கப்படுது அப்படின்றது இருக்கு. ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுகள்லையோ இல்லைன்னா இந்த தொகுதி பங்கீடிலோ மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். அதாவது நீங்கள் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துடனே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை. நாங்கள் மாநாடுகள் நாங்கள் போட்டோம். நாங்கள் என்னென்னா எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய கொள்கையும் அடித்தட்ட மக்களிடம் ரீச் பண்ணிகிட்ருக்குறோம். வெறும் ஒரு 1 டே ஷோவாட்டு மாநாடு போடுறதுக்கான கட்சி இல்லை. நாங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி வில்லேஜ் கமிட்டி காங்கிரஸினுடைய கொள்கையில் அனைத்து இடத்திலும் சென்று சேர்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்லேஜ் கமிட்டி 100% ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வில்லேஜுக்கு 25 பேர் உள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். BLA 2 எந்த கட்சியும் பண்ணாமல் காங்கிரஸ் கட்சி மட்டும் இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்தையும் 100% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணோம், ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகள் ஆகட்டும், ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்லலாமே. இன்றைக்கு விளவங்கோடு தொகுதியில் நான் எம்எல்ஏயாக கழிந்த 1.5 வருடமா இல்லை ஒரு 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் முழுமையாக எனக்கு ஆகலை. ஒரு 1.25 வருடத்தில் நான் எப்போ வேணுனாலும் என்னுடைய ஃபோனை யார் யூஸ் பண்ணலாம், யார் என்னை கால் பண்ணலாங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். யார் எப்போவும் என் வீட்டுக்கு வரலாம், என் ஆஃபீஸுக்கு வரலாம், தொகுதியில் எங்கே வேணாலும் என்ன பார்க்கலாம்.